அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் 2024 பொது பலன்கள், கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம முதல்ல கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த பலன்கள் அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 2024 ரெண்டாக பிரிக்கலாம். செப்டம்பர் 1லேருந்து 18 வரைக்கும், செப்டம்பர் 18க்கு அப்புறமா. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அயன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய புதன் பகவான் இருக்கிறார் 18 முன்னாடி, செப்டம்பர் 18க்கு முன்னாடி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, செப்டம்பர் 18க்கு முன்னாடி கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய பயணங்களும் அலைச்சல்களும் கண்டிப்பாக உண்டு. தேவையில்லாத பயணங்களும் நீங்கள் விருப்பப்படாத பயணங்களும் ஏற்படலாம். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் பொறுத்து ஆகணும். பிற உறவுகளுக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக, உங்களை வாழ்க்கை துணைக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் விரயமும் நிறைய ஏற்படலாம். இப்போ 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதி ஆகிய புதன் உங்கள் ராசிக்குள்ளவே வராரு. அது ரொம்ப நல்லது. அதே போல் கேது மற்றும் சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, செய்தொழிலில் உங்களுக்கு வெற்றி உண்டு, சுய தொழிலில் உங்களுக்கு வெற்றி உண்டு. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசி அதிபதியோட விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் 18ஆம் தேதிக்கு மேலே பணி செய்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆயிரும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சனி பகவான் வக்ரமாக வேறு இருக்கார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது செய்கிற தொழிலையோ செய்கிற வேலையிலையோ பிரச்சனைகளை கொடுத்து உங்கள் வேலைகளிலிருந்தோ தொழிலிருந்தோ உங்களை விலகி இருக்க செய்யும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் கேது மற்றும் சுக்கிரன் சேர்ந்து இருப்பதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வாயை மூலதனமாக கொண்டு செய்யும் தொழில்கள், ஆசிரியர், வக்கீல் போன்ற தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பாக ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை ஊடகத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பிஸ்னஸ் ஓனர்ஸ்னு சொல்லக்கூடிய தொழில் முதலாளிகளுக்கு இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையினால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலும், கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் பிற உறவுகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியே வரும் உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக உள்ளார். அதனால் அவர் உங்கள் ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார் செப்டம்பர் 18க்கு மேலே. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால் 19க்கு மேலே குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உடம்பு உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நரம்பு, எலும்பு போன்ற பிரச்சனைகள் உண்டு. வண்டி வாகனங்களை ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி வேறு வக்ரமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக நிதானமாக இருங்க, இல்லைனா வேலை இழக்கும் அபாயம் கூட உண்டு. புதன் மற்றும் கேதோடு சேர்ந்து செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் புதிய சொத்துக்களும் நீங்கள் நிலம், புலம் போன்றவை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்டில், அதாவது உங்களுடைய விற்பனை பத்திரத்தில் வில்லங்கங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு நீங்கள் அந்த விஷயங்களை, நல்ல டாக்குமெண்ட்டுங்களை நல்லா பார்த்து, வில்லங்கம் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பொதுவாக சொல்ல போனோன்னா கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2024 19 வரைக்கும் பொறுமையாக இருங்க. 19க்கு மேலே உங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.